நான் இதை தடுத்து விடுகிறேன். ஆனால் எனது கேள்விக்கு பதில் கூறு வாசுகி. இப்பொழுது நீ கோருகிறாய் என்பதற்காக மானசாவை நான் மன்னித்து விட்டுவிட்டால் அதன் பிறகு உனக்கு மகாதேவரின் கழுத்தில் இருக்கும் தகுதியை நீ மீண்டும் பெறுவாய் என்று நினைக்கிறாயா? எதற்காக நின்று விட்டீர்கள்? தாக்குங்கள், என்னை அழித்து விடுங்கள். நீங்கள் என்னை தாக்கிய பின்பு ஒரு விஷயம் உண்மையாகிவிடும். தாங்கள் என்னிடம் விசேஷமானவள், அன்பானவள் என்று தாங்கள் கூறியது அனைத்தும் பொய் என்று நான் முடிவு செய்து விடுவேன். என்னை தாக்குங்கள் மகாகாளி தாயே, தாக்குங்கள். என்னை கொன்று விடுங்கள். உன்னுடைய வாயிலிருந்து தாய் என்ற சொல் வரும் என்பதற்காக நான் இந்த நிமிடம் வரை காத்திருந்தேன். ஆனாலும் நீ மகாகாளி என்று அழைத்தாயே தவிர இதுவரை என்னை தாய் என்று ஒரு முறை கூட நீ அழைக்கவில்லையே மானசா. தாய் என்று அழைத்திருந்தால் நானே உன் கைகளை பிடித்து உன்னை சரியான பாதைக்கு அழைத்து சென்றிருப்பேன். ஆனால் இதுவரையில் நீ உனது தவறை உணரவில்லை. அப்படியென்றால் இப்பொழுது என் தாய்மையை மறந்து நன்மைக்கு நான் துணை நிற்க வேண்டும். மகாதேவா, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என்னிடம் இந்த ஒரு வழிதான் இருக்கிறது. கௌரி, உண்மையாகவா வாசுகிக்கு ஒரு தங்கை இருக்க வேண்டுமென்று நீ ஆசை கொண்டாய்? அவள் பிறப்பெடுக்கும் முன்பே அவளுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாய். சுயமாக நீ எடுக்கும் உன் முடிவினால் நீ தோல்வி அடைவதை என்னால் நிச்சயம் அனுமதிக்கலாகாது கௌரி. நாம் இருவரும் இணைந்து குழந்தைகளை சரியான மார்க்கத்தில் கொண்டு செல்வோம் கௌரி. ஆனால் எப்படி? மானசாவின் இலக்கை அவள் அடைய வேண்டுமென்றால் சோதனை ஒன்றை கடக்க வேண்டியது அவசியம். இந்த யாத்திரை மானசாவின் யாத்திரை மட்டுமல்ல, அவளின் பெற்றோராக இருப்பதால் இது நம்முடைய யாத்திரையும் ஆகும் கௌரி. தாங்கள் இருவரும் இணைந்து என்னை அழிக்க விரும்புகிறீர்களா? இல்லை மானசா, நாங்கள் இருவரும் இணைந்து உனக்கு வாய்ப்பொன்றளிக்க விரும்புகிறோம்.
கூறு, உனக்கு வேண்டியதை கேள். நான் விரும்பியதை தங்களால் எனக்கு அளிக்க இயலுமா? நீ மிகவும் விரும்பும் அதனை நாங்களே உனக்களிப்பதா இல்லை என்றால் அதனை பெற்றுக்கொள்வாயா என்பதையும் காலம் உணர்த்தும். நீ விரும்புவது என்னவென்று கூறு மானசா. நீ ஆசை கொண்டதென்ன? நான் இந்த உலகத்திற்கு ஒரு சாதாரண நாகக்கன்னியாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய அபார சக்தியால் இங்கிருக்கும் அசுரர்களை மட்டுமல்ல, தேவர்களையும் கூட அழிக்க முடியும். பின்பு எதற்காக என்னை தேவிகள் தேவர்களைப் போன்று பூஜை செய்ய தகுதி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை? நானும் ஒரு தேவியைப் போன்று சிறந்தவளாக இருக்க விரும்புகிறேன். நானும் மற்ற தேவர்களைப் போன்று சிறப்பு வாய்ந்தவளாக இருக்க விரும்புகிறேன். எனக்கும் என்னை வேண்டும் பக்தர்கள் இருக்க வேண்டும். எனக்கு முன்பு அவர்கள் பக்தியோடு தலை வணங்க வேண்டும். எனது விருப்பம் என்னவென்றால், நான் மற்ற தேவர்களையும் தேவிகளையும் போன்று எனக்கும் கூட பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். நான் ஒரு நாகக்கன்னியாக மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே என்னை மானசா தேவி என்ற பெயரால் வணங்க வேண்டும். இது சாத்தியம்தான். இதற்காக நீ ஒரு சோதனையை கடக்க வேண்டியது அவசியமாகும். எப்படிப்பட்ட சோதனை? உனக்கு பக்தர்கள் வேண்டுமென்றால் மனித குலம் இருக்கும் இடத்தை நீ சென்றடைய வேண்டும். அங்கே உனக்காக ஒரு இடத்தை நீ உருவாக்க வேண்டும். உன்னுடைய பூஜை மற்றும் அர்ச்சனைக்காக ஓர் பக்தனையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அவனுடைய மனதில் உனது பக்திக்கான பாசத்திற்கான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். உன்மேல் அவன் கொண்ட பக்தியால் மானசாதேவி என்று மனித குலத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆனால் இதற்கும் நான் தேவி அவதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? ஒரு பக்தனின் மனதில் இடம் பிடிப்பது என்பது மிகவும் கடினமானதாகும் மானசா. ஒருவேளை ஒரு பக்தனின் மனதில் அன்பும் மரியாதையும் கொண்ட ஸ்தானத்தை நீ உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் தேவி என்ற அந்தஸ்தை நீ பெற்றுவிடுவாய். எனினும் ஒன்றை நினைவில் கொள். தேர்வு செய்யும் அந்த பக்தனை நீ எவ்விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது. நீ இந்த சோதனையை ஏற்க தயாராக இருக்கிறாயா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் வாக்கொன்று எனக்கு அளிக்க வேண்டும். என்னுடைய விதிமுறைகளை நான் மீறாத வரை தாங்கள் இருவர் மட்டுமல்ல, வேறு எவரும் கூட என்னுடைய வழியில் தடையாக நிற்கக்கூடாது. ஏற்றுக்கொள்கிறோம். உனக்கு கவனம் தேவை. மறு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இம்முறை எந்த தவறும் செய்யாதே. தாங்கள் வீணாக என்னை பற்றி கவலை கொள்கிறீர்கள் தமையனே. ஒரு பக்தனின் மனதில்தானே பக்தியை உருவாக்க வேண்டும். இது கடினமல்ல. நான் இந்த சோதனையில் வெற்றியடைந்த பின் மகாதேவரும் மகா காளியும் எனக்கு தேவி ஸ்தானத்தை அளித்துதானே ஆக வேண்டும். நான் கூடிய விரைவில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னை மானசாதேவி என்று அழைக்கச் செய்வேன். மானசா எதிர்பார்ப்பது போல் அவளின் யாத்திரை அத்தகைய சுலபம் அல்ல. நீங்கள் கூறுவதும் உண்மைதான் மகாதேவா. ஒரு பக்தனின் மனதில் பக்தியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பக்திக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும்.